ஓம் சக்தி நாகராஜ். இப்போ பரவாயில்ல, கம்மி. உங்கள் பேர் ஊருன்னு சொல்லுங்கள். ஆறுமுகக்கானவர். நாகராஜ். கோயிலுக்கு வந்தவர் பரவாயில்ல, கம்மி. இப்போ மில்லெல்லாம் ஓடிட்டு இருக்குது. இப்போ நிற்காம வேலை இருக்குதா? இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் குடும்பத்தளவுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு குடும்பத்தளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது. குடும்பத்தளவுக்கு வேலை செஞ்சுக்கலாம். இங்கே வரும்போது 40 நாள் வேலையோ இல்லை. 40 நாள் ஓடுது. அந்த கம்பெனிக்குள்ளே என்னத்தை பார்த்தீங்க? ஒரு உருவத்தை பார்த்தேன். நான் பார்க்க வீட்டில் பார்த்தாங்க. ஒய்ஃப் பார்த்தாங்க. ஒய்ஃப் பார்த்தாங்க. ரொம்ப பயந்துட்டாங்களா? பயந்துட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. ஆ, ஒரு உருவம் அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆ, பயந்துட்டாங்க. அப்போ கோயிலுக்கு வந்தவரை நீங்கள் நானும் சொன்னேன்னா யாருன்னு சொன்னா? கருப்பு உருவம்னு சொன்னீங்க. அது யார் தூக்கு போட்ட செத்தவன்னு சொன்னா? ஆமாம், தூக்கு போட்டு செத்தோம். அதே மாதிரி ஒருத்தர் செத்து இருந்தாரா? தெரியல சார், தெரியல. நான் போனது 3வது ஆள். அதில் அந்த கம்பெனிக்கு போனது 3வது ஆள். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு உயிரோடு இருக்காருன்னு கேளுங்க. ஒருத்தர் இருக்காருங்க. ஒருத்தர் இப்போ 2வது வாரம் இறந்துட்டார். எப்படி இருந்தார் அவர் இன்னும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி இறந்துட்டார். அந்த கம்பெனியிலே தான் இருந்தாரா? இல்லைங்க, வீட்டில் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டார். இப்போது வீட்லேயோ கம்பெனிலேயோ அந்த கெட்ட சக்தி தான் தெரியுது உங்கள் ஒய்ஃபுக்கு? எனக்கு தெரியுது, இப்போ ஒன்றும் தெரியுது. இப்போ நல்லா வேலை செய்கிறாங்களா? வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி வேலை நடந்துட்டு இருக்கா? இன்றைக்கி வேலை நடந்துட்டு வேலை நடந்துட்டு இருக்குது. ஓம் சக்தி. எத்தனை வாரமா இது விட்டுருக்கீங்க? 9வது வாரம். 9வது வாரம். 9 வாரம் பூசணிக்காய் வெட்டுங்க. 3வது வாரம் கருப்பொலி வெட்டீங்க. 4வது வாரம். 4வது வாரம் வெட்டீங்க. அந்த வெட்டும் போது கூட உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, பணம் இல்லை. பணம் இல்லை. வெட்டும் போது கூட பணம் இல்லை. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி கருப்பொலி வெட்டினாங்க. வெட்டி முடிச்சு அடுத்த வாரத்தில் ஆர்டர் வந்தது. இன்றைக்கி நான் கொடுக்குறது என்ன இது கம்பெனி பேர் சொல்லுங்க? மகேஸ்வரி மெசர்ஸ். மகேஸ்வரி மெசர்ஸ். அதுக்குன்னே தனியாக ஒரு தகுடு போட்டேன் அன்றைக்கி. தகுடு வாங்கிட்டு போயிட்டீங்களா? மாட்டிருக்கீங்களா? ஜெய் பராசக்தி. மகேஸ்வரி மெசர்ஸ் லாபம் இருக்காங்க. போங்க. ஒவ்வொருத்தருடைய விதிக்கும் ஒவ்வொருத்தர் சொல்லிச்சு. அகல் வச்சாதான் ரெடியாகுமா, மை வச்சாதான் ரெடியாகுமா, காலை கொடுத்து ஒன்றாதான் இல்லை. அது வந்து நமக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி தான். காலையில் 11 மணிக்கு டீ குடிச்சாதான் வேலை செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியுமா? டீ குடிக்கணும் வேலை செய்ய முடியுமா? சுகரே இருந்தாலும் டீ குடிச்சு தான் தீரணும். சாயங்காலம் 5 மணிக்கு காபி டீ குடிச்சு தான் தீரணும். பொம்பளைக்கெல்லாம் காபி குடிக்காமல் இருக்க முடியுமா? நீ காபி குடிக்காமல் இருக்குன்னு சொல்லிப்பாரு. எத்தனை ரூபாய்க்கு போகிற பொம்பளை எத்தனை ரூபாய்க்கு போனாமல் இருக்குதுன்னு சொல்லிப்பாரு. அவ்வளோதான். பிரளயம் வெடிச்சிடும். பிரளயம் வெடிச்சிடும். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஒரு பூஸ்ட் தான். மை என்பது எது சாதாரண வேலை கிடையாது. இங்கே செய்யக்கூடிய 108 ஹோமங்களில் அந்த ரச்சையை சேர்த்துவோம்.